ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய சேர்க்கை, முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாட்கள் இந்த மாதிரிலாம் வருது. அதனால் ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்கு. ஜூன் 10ஆம் தேதி ஒரு சாதாரண நாள் கிடையாது, அதிசக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜூன் 10 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 27 கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் அதுமா பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து நடக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடையலாம். சமீபத்தில் தான் ஜூன் 5, ஜூன் 7 இரு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து பௌர்ணமி வர்றதுனால பயங்கரமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். அதில் மெயின் கிரகமாக கருதப்படுவது சந்திரன். சந்திரன் நமக்கு மனதுக்கு ஒரு தெளிவையும் ஒரு ஆத்மார்த்த சக்தியும் கொடுக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேறுபடும். அவர் முழு பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி உலா வரும். இந்த பாசிட்டிவான நாளில் கடன் தீர நாம் இந்த பரிகாரம் செய்தால் நம்மளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். ஸோ கடன் தீர ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க பௌர்ணமி பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும், பரிகாரம் செய்கிறதையும் தெரிஞ்சு பயனடைய முடியும். சரி, வாங்க பரிகாரம் செய்கிறத பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. ஆனால் கடன் வாங்கியதும் தெரியாது, திருப்பி அடைவதும் தெரியாது. ஆனால் சில நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமவும், கடன் வாங்கியவரோட பதில் சொல்ல முடியாமவும் சில பேர் எல்லாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். கௌரவமாக வாழ்ந்திருக்கக்கூடிய நாம தலைமறைவாகக்கூடிய காலமெல்லாம் இதனால் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. தீரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை மிதுன ராசிக்காரங்க தெரிந்து கொண்டு செய்யுங்க. இந்த வைகாசி பௌர்ணமி வழிபாடு உங்களோட தலையெழுத்தை மாற்றும். ஸோ வைகாசி பௌர்ணமி 10/6/2025 செவ்வாய்க்கிழமை அதுவுமா வருது. சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் ஒரே நாளில் தான் வருது. இந்த வருடம் இந்த மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. இருப்பினும் இந்த வைகாசி பௌர்ணமி அதிக சக்தி சொல்லலாம். இந்த நாளில் நாம் இறைவனோட வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பலிக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 2 பொருட்களை சேர்த்து குளிக்கணும். இதே போல் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும். அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை தொடங்கிவிடும் அல்லவா, தேய்பிரை நாள் முழுவதும் இந்த குளியலை மேற்கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரில் குளிக்கும்போது தேய்பிரை நிலவு போல என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும். சரி, அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும்போது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த 2 பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன். ஒன்று சிவப்பு சந்தனம், இன்னொன்று குங்குமப்பூ. இந்த 2 பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும். எப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. திங்கட்கிழமை இரவு தூங்கும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு சந்தன பொடி, 2 குங்குமப்பூவை போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்து விடணும்.
இதை இரவு நீங்கள் செய்துட்டு மறுநாள் வந்து ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து இந்த பௌர்ணமி முதல் நாள் வந்து நம்ம பரிகாரம் செய்கிறதுனால தலைக்கு குளித்து விட்டுணும். அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தாலும் தவறு கிடையாது. கட்டாயம் இது நாட்டு மருந்து கடைகளில் இந்த 2 பொருட்களை வாங்கி பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்தணும். வேறு வழி கிடையாது. ஆனால் இதை செய்கிறதுனால பௌர்ணமியிலிருந்து தொடர்ந்து அடுத்த 15 நாட்கள் இந்த தண்ணியில் குளிக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தினம் பௌர்ணமிங்கிறது சக்தி வாய்ந்த நாள் அல்லவா? அதனால் மாலையில் உதிக்கக்கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில் அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும். அது என்ன மந்திரம்னா லலிதாம்பிகை மந்திரம். ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அம்பாளை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவு பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சம் தானாக கிடைத்துவிடும். கடன் சுமை குறைவதற்கு வருமானமும் பெருகும். நம்பிக்கை இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத வந்து பார்த்தோம். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். பயண சுகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும், ஆனால் கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான காலகட்டம். பணவரவு இருக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலமாக அமையும். பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சிலர்லாம் மேலிடத்துல நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க. அந்த மாதிரியான அதிசயமும் நடக்கும். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவும். திறமையோடு காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஸோ மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைய வாய்ப்பு இருக்குது. எதிலும் எச்சரிக்கை வந்து இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யறதுக்கு முன்பு அதை பற்றி அதிகம் யோசிக்கணும். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்துப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பெண்களுக்கு அது மட்டும் இல்லாமல் காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகலாம். ஸோ திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து நீங்கள் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அப்போ தான் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும். அப்புறம் எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு வந்து உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் கற்பனை வளமும் கலை வளமும் இருக்கிறவதில் நீங்கள் நிறைய அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டிங்கன்னா மேன்மைக்கு வரலாம். விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும். பயன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடணும். காரியங்களில் அனுகூலமானது உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனதில் ஒரு வகையான தைரியம் உண்டாகும். பணவரவு குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. ஸோ தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். ஸோ அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பௌர்ணமிக்கிலிருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.